வணக்கம். எல்லாம் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி மக்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலக ஏழைகளில் 1/3 பங்கினது இந்தியர். உலகில் திறந்த வெளியில் மலம் கழிப்பவர்களில் 50% இந்தியர். உலக அளவில் மரணம் அடையும் குழந்தைகளில் இந்திய குழந்தைகளே அதிகம். அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் குழந்தைகள் இறக்கிறார்கள். அதுபோக சரியான சிகிச்சை கிடைக்காமல் இறக்கும் இதய நோயாளிகள், புற்றுநோயாளிகள், தொற்று நோயாளிகள் என மொத்தம் பார்த்தோம்னா பல லட்சங்களை தாண்டும். இன்று உலகிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படும் ஈழப்போரில் இறந்தவர்களை விட இந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். ஆனாலும் இந்த பிரச்சனை பற்றி எவனும் பேசுவதே கிடையாது. இதுபோக சோற்றுக்கு வழி இல்லாமல் பல லட்சம் பேர் பிச்சை எடுக்கிறார்கள். சோற்றுக்கு வழி இல்லாமல் பல லட்சம் பேர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். நாடு இந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் தேவையா? அதுவும் பல கோடி செலவில். உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சுரண ஏதாவது இருந்தா இந்த சுதந்திர தின விழாவை எவனும் கொண்டாடக்கூடாது. ஓகே, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? மருத்துவத்தை மேம்படுத்த வேண்டும். மருத்துவத்தை மேம்படுத்தினால் உயிரிழப்புகளை தடுக்கலாம். மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தினால் மக்கள் ஏழைகளாவதை தடுக்கலாம். இந்தியாவில் 80% பேருக்கு சரியான சிகிச்சை கிடைப்பதில்லை. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 31% பேருக்கும் அதிகமானோர் மருத்துவ சிகிச்சைக்காக சொத்துக்களை விற்று கடனாளியாகின்றார்கள். இது நான் சொன்னதல்ல. ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சசிதரூர் பேசிய வார்த்தைகள் இவை. மருத்துவத்தை மேம்படுத்த தகுதியற்ற மருத்துவர்களையோ, தகுதியற்ற செவிலியர்களையோ, தகுதியற்ற டெக்னீஷியன்களையோ வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம் என அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், இன்று சென்னையில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி படித்தவர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதால் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா படித்தவர்களை வைத்துக்கொண்டு அலோபதி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் படித்த செவிலியர்களையும் படித்த டெக்னீஷியன்களையும் வேலைக்கு வைத்துக் கொண்டால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதால் படிக்காத தகுதியற்றவர்களை வைத்துக் கொண்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இவர்களால் மக்களை காப்பாற்ற முடியாது. சித்தா, ஆயுர்வேதா டாக்டர்ஸ் with allopathy clinical experience required for the hospital at Kothur. எந்த அளவுக்கு மத்திய மாநில அரசுகள் பலவீனமாக இருந்தால் இப்படி ஒருவர் விளம்பரப்படுத்துவார்? இந்த பேப்பர் கட்டிங்கை சற்று பாருங்கள். நாட்டின் மிக உயரிய எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலையை இப்படி என்றால் நம்ம ஊர் மருத்துவமனைகளின் நிலையையும் மருத்துவ பரிசோதனை கூடங்களின் நிலையையும் சொல்லவா வேண்டும்? தகுதியற்ற முட்டாள்களின் பூராதமாக மருத்துவமனைகளும் மருத்துவ பரிசோதனை கூடங்களும் இருக்கின்றன. அறுவை சிகிச்சைகளை பற்றி சற்று பார்ப்போம். எந்த நிபுணர் எந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறார், எதற்காக மேற்கொள்கிறார், எங்கு மேற்கொள்கிறார், அதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. எந்த நிபுணர் எந்த அறுவை சிகிச்சை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வசூலித்துக் கொள்ளலாம். இதுதான் இன்றைய நிலை. இனி இந்த நிலை கூடாது. எந்த நிபுணர் எந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறார், எதற்காக மேற்கொள்கிறார், எங்கு மேற்கொள்கிறார், அதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற தகவல்களை எழுத்துப்பூர்வமாக அரசுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும்.
மருத்துவ பரிசோதனைகளை பற்றி சற்று பார்ப்போம். மருந்துகளை பரிந்துரைக்கவோ மருத்துவ பரிசோதனைகளை பரிந்துரைக்கவோ கமிஷன் கொடுப்பது சட்டப்படி குற்றம் என அறிவிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் தேவையற்ற மருத்துவ பரிசோதனைகளை முற்றிலுமாக தடுக்கலாம். பிறகு அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், கமிஷனுக்காக எல்லா துறை சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் எல்லா துறை சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலை கூடாது. இவற்றையெல்லாம் கண்காணிக்க அரசின் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் எங்கள் குழு களத்தில் இறங்கப் போகிறது. முதலாவதாக சென்னையில் இந்த சேவையை தொடங்கப் போகிறது.